உங்கள் வீட்டில் பிரச்சனை, சமாதானமே இல்லை, குழப்பம். யார் காரணம்? நீங்கள் சொல்ல கணவர் குடிச்சிட்டு வர்றாரு, அவர் தான். என் பிள்ளை இப்படி கீழ்ப்படியாமல் அலைகிறான், மகா இப்படி அலைகிறான், நிம்மதியே இல்லை. நீங்கள் கணவனையும் பிள்ளையும் பார்க்குறீங்க. உங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் அப்படி தாறுமாறு ஆக்கினவனே யாரு? அவன் மறைஞ்சிருந்து செயல்படுறான். நீங்கள் அவனை குறி வைக்காம இங்கே மாற்றம் வராது. நீங்கள் உபவாசம் பண்ணி, சாத்தானே என் கணவரை குடிக்க வைக்கிற ஆவி, என் பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் பண்ணுகிற ஆவி, என் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, உனக்கு விரோதமாக நான் வருகிறேன், என் கூட இயேசு இருக்கிறார், உன்னை துரத்துகிறேன் என் வீட்டை விட்டு. இது இயேசுவின் குடும்பம், இந்த குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், இங்க உனக்கு இடமே கிடையாது, உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க, உங்க கணவருடைய சுபாவம் மாறும், பிள்ளைகளுடைய சுபாவம் மாறும்.